அப்புறம் இதில் வந்து செல்லுலைட்டிஸ் தான் வந்து ரொம்ப. இப்போ செல்லுலைட்டிஸ்னால் என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் செல்லுலைட்டிஸ் டயக்ராம். செல்லுலைட்டிஸ்னால் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லெக்கில் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் லிப் இருக்கா, லிப்பில் வந்து ஒரு கார்னர் ஆஃப் த லிப்பில் வந்து இந்த செல்லுலைட்டிஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 ஆரியஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால வரக்கூடியது இருக்கும். இந்த மாதிரி பபுள் மாதிரி இருக்கும் இந்த செல்லுலைட்டிஸு. அதுக்கப்புறம் வந்து புல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்லுலைட்டிஸோட அதர் நேம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கால் இருக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரேக்கிங் ஆஃப் த ஸ்கின் பேரியரே வந்து ஒரு இப்போ வந்து ஸ்கின் இருக்குதுன்னா அதுதான் வந்து பிரேக்கிங் ஆஃப் த ஸ்கின் பேரியராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதுக்கு உள்ளே வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பிக்லேயும் வந்து நம்ம எப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கணும். டயக்ராமில் தான் வந்து பெருசாக நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எபிதீலியல் ஃபார்மேஷன் வந்து நடக்குதா, இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் ஆகிருக்குது. இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால வரக்கூடிய ஒரு இது. ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால வரக்கூடியது ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹயலுரானிடேஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஹைலூரானிடேஸ் ஸ்ட்ரெப்டோகைனஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த செல்லுலைட்டிஸ் வந்து ஸ்ப்ரெட் டு த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் இட் காஸ்டு பை தி ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ப்ரொடியூஸ் ஹயலுரானிடேஸ்னு வந்து ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணால் ஹயலுரானிடேஸ்னும் ஸ்ட்ரெப்டோகைனஸும் வந்து ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட சோர்ஸ் என்ன சோர்ஸ்னால் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரிஸ். இதோட சோர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா வந்து இன்ஜுரிஸ்னால வரக்கூடிய மைனர் அண்ட் மேஜர் இன்ஜுரிஸ்னால வரக்கூடியது. கிரேஸ் அண்ட் ஸ்க்ராட்ச். மைனர் இன்ஜுரி வந்து எங்கே ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி வந்து வந்திருக்குது, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து வந்திருக்குன்னா இதனாலையும் ஒரு ஸ்க்ராட்ச் ஒரு கிரேஷ் மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்க்ராட்ச் மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குல்ல, அதனாலே வந்திருக்கும். ஒரு ஸ்னேக் பைட்டு, ஒரு பாம்பு, அதுக்கப்புறம் வந்து பாம்புனாலேயும் வந்து வந்திருக்கும். ஸ்னேக் பைட்னாலேயும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்பியன் பைட்டு, ஸ்னேக் பைட்டு ஸ்கார்பியன் பைட்னாலேயும் வந்திருக்கும். இந்த மாதிரி பைட்னால வரக்கூடியது இந்த செல்லுலைட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர். என்ன ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்னால் வந்து இது வந்து மோஸ்ட்டாக வந்து எப்படி விருலண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து எப்படி விருலண்ட்டாக இருக்குதுன்னா இது வந்து எப்படி மோஸ்ட்டாக வந்து விருலண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா டயபெட்டிக் மெலிக்டஸ். டயபெட்டிக்ஸ்னால வரக்கூடியது. லோ ரெசிஸ்டன்ட். அப்புறம் ஏதாச்சும் ஒருனா வந்து பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அதனாலையும் வருவாங்க. அது வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ்னால வரக்கூடியது. இப்போ காமனாக வந்து எங்கே இருக்குன்னா லோவர் லிம்பு காலில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபேஸ் வந்து இதில் இருக்குது. ஃபேஸில் பார்க்க முடியும். ஸ்க்ராட்டத்துலையும் பார்க்க முடியும். ஃபேஸு, ஸ்க்ராட்டமு, அதுக்கப்புறம் வந்து லோவர் லிம்பில் வந்து பார்க்கலாம். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து அஃபெக்டட் எனி பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் வந்து ரெட்னஸ், ஸ்வெல்லிங் அண்ட் இச்சிங் இருக்கும். இச்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங் இருக்குது. ரெட்டிஷ் கலரில் வந்து ரெட்டிஷ் கலரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நோ எட்ஜ். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்வெல்லிங் இருக்குதுன்னா இந்த மாதிரி எட்ஜே வந்து நோ எட்ஜஸ் பார்க்க முடியாது. பஸ்ஸுமே வந்து இதுக்குள்ளே வந்து பஸ்ஃபில்டு கேவிட்டி வந்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும், நிறையா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே. நோ லிமிட், லோ ஃப்ளக்சுவேஷன். இந்த மாதிரி இருக்குன்னா வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணி பார்ப்பாங்கள்ல, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படியே வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பெயினாக இருக்கும், ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்ஸிமியா ஃபாலோவிங் டு த லேட்டரலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா வந்து பெட் ரெஸ்ட் எடுப்பாங்க. நல்லா பெட் ரெஸ்ட் எடுப்பாங்க. லெக்கை வந்து எலிவேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து படுத்திருக்காங்க அப்படின்னா வந்து லெக்கை வந்து எலிவேட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் லெக்கை வந்து இந்த அஃபெக்டட் பார்ட் இருக்குன்னா லெக்கை வந்து நல்லா எலிவேட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதுக்கப்புறம் வந்து கிளைசின், எம்ஜி, மெக்னீஷியம் சல்ஃபேட் ட்ரெஸ்ஸிங் ரெடியூசஸ் டு தி எடிமா. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியில் வந்து எம்ஜி, அதுக்கப்புறம் கிளைசின் GLY
CEI அதுக்கப்புறம் கிளிசரின் கொடுக்குறாங்க. கிளிசரின் MgSO4 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து செல்லுலைட்டிஸோட அதுக்கப்புறம் செல்லுலைட்டிஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய இது வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு. இப்போ அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்க ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சா. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த இது பெட் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கிளைசின் MgH4 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக்ஸாக இருந்துக்குன்னா வந்து அது இன்சுலின் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. டயபெட்டிக் மெலிட்டஸ் ட்ரீட் பண்ணுவாங்க. கிறிஸ்டலின் பெனிசிலின் வந்து கொடுக்குறாங்க. பெனிசிலின் வந்து கொடுக்குறாங்க. கிறிஸ்டலின் பெனிசிலின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேக் வெனம் வந்து அதுக்கப்புறம் ஆன்டி ஸ்னேக் வெனம் வந்து கொடுக்குறாங்க. ஸ்னேக் வெனமாக இருந்துச்சுன்னா ஆன்டி ஸ்னேக் கிவன் பை ஸ்னேக் அண்ட் பைட் கொடுக்குறாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து செல்லுலைட்டிஸ் வந்து டேர்ன் இன்டு தி ஆப்சிஸாக வந்து ஃபார்மேஷன் இருக்கும். ஆப்சிஸ் தான் வந்து நல்லா பெருசாக புஸ்ன்னு இருக்கும். செல்லுலைட்டிஸ் வந்து ஆப்சிஸ். செல்லுலைட்டிஸ் வந்து ஆப்சிஸாக வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. நெக்ரோடைசிங் அப்புறம் வந்து ஃபேசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ரோடைசிங் ஃபேசைட்டிஸ்னு ஒரு ஃபெசைட்டிஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இப்போ வந்து நெக்ரோடைசிங் ஃபெசைட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்ரோடைசிங் ஃபெசைட்டிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா செல்லுலைட்டிஸ் ஆப்சிஸ் எல்லாம் வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கும். இந்த நெக்ரோடைசிங் ஃபெசைட்டிஸில் வந்து இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நெக்ரோடைசிங் ஃபெசைட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் நெக்ரோடைசிங் ஃபெசைட்டிஸ் வந்து இருக்குதா. அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த இன்சுலின் வந்து கொடுக்குறது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். டாக்ஸீமியா அண்டு அதுக்கப்புறம் வந்து செப்டிசீமியா வந்துருக்கும். டாக்ஸீமியா அண்ட் செப்டிசீமியா வந்து பேஷண்ட் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா டாக்ஸீமியா அண்ட் செப்டிசீமியா. அதுக்கப்புறம் வந்து லுட்விக் சஞ்சைனா என்னன்னா இட் இஸ் ரெஃபர் டு த செல்லுலைட்டிஸ் ஆஃப் தி சப்மெண்டல் அண்ட் சப்மெண்டிபுலர் ரீஜனில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் செல்லுலைட்டிஸ் வந்து லுட்விக் சஞ்சைனா என்னதுன்னா இட் இஸ் அதுக்கப்புறம் ரெஃபர் ஆஃப் செல்லுலைட்டிஸ் ஆஃப் சப்மெண்டிபுலர் அண்ட் சப்மெண்டல் ரீஜன் இஸ் கண்டெய்னிங் இன்ஃப்ளமேட்டரி எடிமா ஆஃப் தி மவுத். அதுக்கப்புறம் வந்து வாய் இருக்குதுன்னா வந்து அந்த மாதிரி வாய் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து வாயில் வந்து ஒரு எடிமா வந்து ஃபார்மேஷன் இன்ஃப்ளமேட்டரி எடிமா. அது வந்து இன்ஃப்ளமேட்டரி எடிமா INFLAMMATORY இன்ஃப்ளமேட்டரி எடிமா. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் தி மவுத்தில் இருக்கும். இது வந்து சப்மெண்டல் அண்ட் சப்மாண்டிபுலர் கிளாண்டில் வந்து சப்மாண்டிபுலர் ரீஜனில் வந்து பார்க்க முடியும். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஏர்லியாக வந்து ஹூ ப்ரெசென்ட் இன் தி அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங் அதாவது பேஷண்ட் வந்து இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து இப்படி இருக்காங்கன்னா சாலோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் சாலோவிங். அதுக்கப்புறம் வந்து டிஃபிகல்ட்டி டு ஓப்பனிங் ஆஃப் த மவுத். மேக்ஸிலாக இருக்குது மேண்டிபிள் இருக்குதுன்னா மேக்ஸிலாக இருக்குது மேண்டிபிள் இருக்குது அப்படின்னா வந்து ஓப்பனிங் ஆஃப் த மவுத் ட்ரிஸ்மஸ் வந்து வந்திருக்கும். ட்ரிஸ்மஸ் ஆஃப் த டிஃபிகல்ட்டி இன் ஓப்பனிங் ஆஃப் த மவுத் TRISMUS ட்ரிஸ்மஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லிங் டிஃபிகல்ட்டி டு ஸ்வாலோவிங். அதுக்கப்புறம் வந்து எடிமா ஆஃப் தி ஃப்ளோர் ஆஃப் த மவுத் இப்போ டங்க் இருக்குதுன்னா இதான் வந்து டங்க்கு. இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் ஆஃப் த டங்கில் வந்து எடிமா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து எடிமா வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹை கிரேட் ஃபீவர் ஆஃப் த டாக்ஸிசிட்டி டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங் அதனாலேயும் டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங் பண்ணலாம். ஹை கிரேட் ஃபீவரும் வந்திருக்கு. ஹை கிரேட் ஃபீவர் டாக்ஸிசிட்டி வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொட்டென்ஷியல் அதுக்கப்புறம் வந்து ஹாலிடோசிஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்ட்ரல் PUT பெட்ராய்டு ஹாலிடோசிஸ் வந்து வந்திருக்கு இந்த கண்டிஷனில். PUTRID ஹாலிடோசிஸ். இந்த ஹாலிடோசிஸ் வந்து ஒரு சிவியராக இருக்கும். ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும். ரொம்ப இதுவும் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் தான். FOUL ஃபவுல் ஸ்மெல்லிங். சிவியர்லேயே வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங்லேயே ரொம்ப சிவியராக இருக்கும். இதுதான் வந்து லுட்விக் சஞ்சைனாவோட பேஷண்ட்டாக இருப்பாங்க. லுட்விக் சஞ்சைனா எப்படி இருக்குதுன்னா டயக்ராம் ஆஃப் லுட்விக் சஞ்சைனா ஈஸி டயக்ராம் எப்படி இருக்குதுன்னா டயக்ராம் ஆஃப் லுட்விக் சஞ்சைனா
லுட்விக்ஸ் அஞ்சைனாவோட டயக்ராம் வந்து நம்ம ஈஸியாக வந்து லேரிங்ஸில் இந்த லேரிங்ஸ் இருக்குல்ல அதில் வந்து பார்க்க முடியும். லுட்விக்ஸ் அஞ்சைனா டயக்ராம் இது வந்து இந்த டயக்ராம் எப்படி இருக்குதுன்னா இந்த டயக்ராம் வந்து லுட்விக்ஸ் அஞ்சைனா டயக்ராம். இப்போ வந்து ஒரு அப்புறம் மவுத் இருக்குதுன்னா வந்து செல்லுலைட்டிஸ் சப்மேண்டிபுலர் இந்த கிளாண்டில் வந்து இருக்கும். இப்போ வந்து வாய் இருக்குதுன்னா இந்த மாதிரி நம்ம வாய் வரைஞ்சிக்கிறோம். இப்படி வாய் போகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாய் இருக்குது. அதுக்கப்புறம் மேண்டிபிள் கிளாண்டு இந்த இடத்துல, அதாவது இங்கே டங்க் இருக்குது அப்படின்னா டங்க் இருக்குதுன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது. இது வந்து ஸ்வெல்லிங் இன் சப்மேண்டிபுலர் அண்ட் சப்லிங்குவல் கிளாண்ட், சப்மெண்டல் கிளாண்டு மெண்டல் ரீஜனில் வந்து இருக்கக்கூடியது, ஸ்பேஸில் வந்து கொடுக்கக்கூடியது. ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்ட்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன், அப்ரோப்ரியேட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்னா வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்தது எல்லாமே வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் கொடுக்குறாங்க. ஐவி ஃப்ளூயிட் கொடுக்குறாங்க. டீஹைட்ரேஷன் வரக்கூடாதுன்னு ஐவி ஃப்ளூயிட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா, under general anesthesia to curved and அதுக்கப்புறம் இன்செஷன் அண்ட் மேடு டு தி மேண்டிபுலர் ட்ரைனேஜ் டு தி பஸ். இதில் வந்து பஸ்ஸை வந்து ட்ரைனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எண்டோட்ரக்கியல் இன்டர்பேஷனும் கொடுக்குறாங்க. எண்டோட்ரக்கியல் இன்டர்பேஷனாக வந்து இந்த எண்டோட்ரக்கியல் இன்டர்பேஷன் வந்து ட்ரக்கியாக இருக்குல்ல, இந்த ட்ரக்கியாவில் வந்து எண்டோட்ரக்கியல் இன்டர்பேஷன் டியூப் வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஏன்னா வந்து ஸ்வாலோவிங்கே பண்ண முடியாதுல்ல, அதனால். காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து மசைடைசிஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து மீடியா MEDIASTISINITIS. இதோட காம்ப்ளிகேஷன் வந்து என்னென்னா இது வந்து ஒரு சீரியஸ் இன்ஃப்ளமேஷன் இன் தி மீடியா ஸ்டெனத்தில் வந்து மீடியா ஸ்டெனத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து காஸ் ஆகுது. இது வந்து ஒரு சீரியஸ் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனாக இருக்குது. செப்டிசீமியா வருது. எங்கே இருக்குன்னா ஹார்ட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். மீடியா ஸ்டெனம் மிடில் ஸ்பேஸ் ஆஃப் தி செஸ்ட் ஹாலோவிங் பார்ட், அதுதான் வந்து மிடில் பார்ட்டில் தான் வந்து. அப்புறம் மிடில் பார்ட்டில் ஒரு லங் இருக்குதுன்னா, லங்கில் ரிப்பு இருக்குது. இந்த மாதிரி ரிப்பாக வந்து இருக்குதுன்னா இதில் வந்து கரெக்டாக சென்டர் பார்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து எடிமா அதுக்கப்புறம் வந்து கிளாசைட்டிஸ்னால் என்னது? அப்புறம் வந்து எடிமா வந்து கிளாசைட்டிஸ் வந்து எடிமா இருக்குது. இப்போ வந்து எடிமா வந்து வாயில் வந்து எடிமா இருக்குது. அதுக்கப்புறம் பயோஜெனிக், இப்போ இது வந்து என்னதுன்னா இப்போ வந்து லுட்விக்ஸ் அஞ்சைனா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆப்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ஸ்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் அண்ட் டெட் ட்ரையிங், அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில் தான் வந்து கலெக்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ். இப்போ வந்து என்னென்னா ஆப்சிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலெக்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் அண்ட் டெட் ட்ரையிங், அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில்ஸ் வந்து இருக்கும். ட்ரையிங் நியூட்ரோஃபில்ஸ் வந்து இந்த ப்ரோட்டீனியஸ் எக்ஸுக்ரேட்டட் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்சிஸ் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் பயோஜெனிக் ஆப்சிஸ், அதுக்கப்புறம் வந்து பயான்மெட்டிக் ஆப்சிஸ், கோல்டு ஆப்சிஸ்ன்னு இருக்குது. இப்போ பயோஜெனிக் ஆப்சிஸ் தான் வந்து அதுக்கப்புறம் இன்செஷன் அண்ட் ட்ரைனேஜ் வந்து பண்ணுவாங்க. பயோஜெனிக் ஆப்சிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்சிஸ். இந்த ஆப்சிஸ் வந்து லொக்கேட்டட் in the collection of the pus and dead, அதுக்கப்புறம் collection of pus and dead drying நியூட்ரோஃபில்னால வரக்கூடியது. வித் அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனியஸ். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த ஆப்சிஸ் இஸ் லேசரேட்டட் டு தி கலெக்ஷன் ஆஃப் த பஸ் அண்ட் டெட் டையிங் நியூட்ரோஃபில் வித் தி ப்ரோட்டீனியஸ் எக்ஸுடேட்டாக வந்துருக்குது. இதுதான் வந்து ஆப்சிஸ் வந்து லொக்கேட்டட் இன் தி அதுக்கப்புறம் ஆப்சிஸ் ஆர் லொக்கலைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் பஸ். ஆப்சிஸோட டெஃபினிஷன், ஆப்சிஸ்ன்னு போட்டுட்டு டெஃபினேஷன் DEFINITION டெஃபினேஷன் போட்டணும். டெஃபினேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து லோக்கலைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் தி பஸ், அதுக்கப்புறம் வந்து டெட் அண்ட் டையிங் ஆஃப் நியூட்ரோஃபில், டெட் அண்ட் டையிங் DYING டையிங் ஆஃப் நியூட்ரோஃபில் நியூட்ரோஃபில் வித் தி ப்ரோட்டீனியஸ் எக்ஸுடேட் வந்து இருக்குது. ப்ரோட்டீனியஸ் PROTEINACCEOUS ப்ரோட்டீனியஸ் எக்ஸுடேட் EXUDATE எக்ஸுடேட்டாக இருக்குது. பயோஜெனிக் ஆப்சிஸ் இஸ் மோஸ்ட் காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆப்சிஸாக இருக்குது. இதுதான் வந்து பயோஜெனிக் ஆப்சிஸ். ஆப்சிஸ் வந்து பயோஜெனிக் ஆப்சிஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து
பயாமிக் ஆப்சிஸ் பார்த்தோம், கோல்டு ஆப்சிஸ்ன்னு பார்த்தோம். பயோஜெனிக் ஆப்சிஸ் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆப்சிஸாக இருக்குது. இட் கேன் பி சப்குட்டேனியஸ், அதுக்கப்புறம் வந்து சப்குட்டேனியஸ் அண்ட் டீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்குட்டேனியஸாகவும் இருக்கும், டீப்பாகவும் இருக்கும், சப்குட்டேனியஸாகவும் இருக்கும், டீப்பாகவும் இருக்கும். இந்த ஆப்சிஸ் வந்து டீப் அண்ட் சப்குட்டேனியஸாக வந்து இருக்குது. மோஸ்ட் காமனஸ்ட் ஆப்சிஸாக இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபைலோகாக்கல் இன்ஃபெக்ஷன். அது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் எதில் பார்த்தோம்? செல்லுலைட்டிஸில் பார்த்தோம். செல்லுலைட்டிஸில் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன். இது வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. இது வந்து இந்த ஆர்கனிசம் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வூண்டு அண்ட் மைனர் அண்ட் மேஜர் வூண்ட்னால வரக்கூடியது. இதுக்கு வந்து டியூ டு த செல்லுலைட்டிஸ்னால தான் வரும். செல்லுலைட்டிஸ்னால தான் வந்து இந்த பெரிய வூண்டே வந்து வருது. இதுவும் செல்லுலைட்டிஸுமே வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தான். இப்போ வந்து பேத்தோபிசியாலஜி பார்த்தோன்னா வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இன்ஜுரி வந்து இந்த ஃபாலோவிங் டு த இன்ஜுரி டு த இன்ஃப்ளமேஷன் நடக்குது. அதனால வந்து அஸ் த ரிசல்ட் வந்து என்னன்னா பஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. அதில் வந்து டெட் லியூகோசைட்டு, டெட் பாக்டீரியா, டெட் நெக்ரோட்டிக் டிஷ்யூஸ் இதெல்லாமே வந்து இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து திஸ் ஏரியா இஸ் அதுக்கப்புறம் அரௌண்ட் தி ஆப்சிஸ் அண்ட் அதுக்கப்புறம் என்சர்க்கிள்டு ப்ராடக்ட் ஆஃப் த இன்ஃபில்ட்ரேட்டட் ஆஃப் த லியூகோப்ளேக்கியா. என்சர்க்கிள்டு ப்ராடக்ட் ஆஃப் த இன்ஃபில்ட்ரேட்டட் ஆஃப் த லியூகோப்ளேக்கியா வந்து அதுக்கப்புறம் இன்ஃபில்ட்ரேட்டட் ஆகிருக்குது. சிம்டம்ஸ் வந்து த்ரோம்பஸ் பெயின் அண்ட் அட் த சைட். த்ரோம்பஸ்னால் வந்து த்ரோம்பஸ் சிம்டம்ஸ் வந்து இருக்குது. த்ரோம்பஸ் பெயின்னா வந்து த்ரோம்பஸ் பெயின். இந்த த்ரோம்பஸ் பெயின்னா வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பெயின் வந்து காமன்லி வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அதில் தான் இருக்கும். இப்போ லெக் இருக்குல்ல, லெக் இருக்குன்னா ஃபூட்டு, இந்த ஃபூட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியுது. இப்படி வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து ஒரு பெயின் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இதுதான் வந்து ஸ்வெல்லிங். இந்த ஸ்வெல்லிங்கு அந்த இடத்துல வந்து ஒரு வகையான ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும். இந்த மாதிரி பெயின் வந்து ஒரு கிராம்பு, ஏக்கு, ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துருக்கும். பேஷண்ட் வந்து தேர் சஃபரிங் வந்து ஃபீவராக இருப்பாங்க. சைன்ஸ் வந்து என்னன்னா கேலார், அதுக்கப்புறம் வந்து சைன் வந்து கேலார், அதுக்கப்புறம் ரூபர், டாலர், அதுக்கப்புறம் வந்து டியூமர், லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். இப்போ வந்து கேலார்னா வந்து ஹீட்டு, ரூபர்னா வந்து ரெட்னஸ்ஸு, டாலர் வந்து பெயின். கேலார் CALOR கேலார், ரூபர் டாலர். ரூபர் டாலர்னு இருக்குது. அதுக்கப்புறம் டியூமர் வந்து ஸ்வெல்லிங்கு, அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ் தான் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ். ஃபங்க்ஷனல் டயக்னோசிஸ் வந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ரப்ச்சர்டு, அதுக்கப்புறம் வந்து ரப்ச்சர்டு ANEURISM. ரப்ச்சர்டு அன்யூரிசம்னா வந்து ஒரு இது வந்து என்னென்னா, ஒரு பிளட் வெசல் இருக்குதுன்னா பிரெயினில் இருக்கும், பிரெயினில் வந்து வரக்கூடியது. பிரெயினில் உள்ள சர்க்குலேட்டரில் வந்து ஒரு பிளட் வெசல் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னா இது வில் பி ரப்ச்சர்டு. பிளட்டெல்லாம் வந்து வெளியில் வந்துடுது, வெளியில் வந்துடுது. ரப்ச்சர்டு அன்யூரிசம், RUPTURED, ரப்ச்சர்டு அன்யூரிசம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமா. இப்போ வந்து மேலே வந்து இப்போ வந்து செல் இருக்குதுன்னா, இதில் இந்த டிஷ்யூ இருக்குன்னா, சாஃப்ட் டிஷ்யூ இருக்குன்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேயரில் வந்து ஒரு பஸ் ஃபார்மேஷன் வந்து இந்த சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமா வந்து இந்த மாதிரி ஒரு பஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம நீடில் ப்ரிக் பண்ணையில் நல்லாவே வந்து ஒரு பஸ் வந்து வந்திருக்கும். நல்லாவே நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி இதில் வந்து இப்போ சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸாக இருக்குது. இப்போது இதுவுமே டெண்டர்னஸ்ஸு ரெட்னிஷாக இருக்குது, ரெட்டிஷ் கலரில் இருக்கும். டீப் வெயின் த்ரோம்போசிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் வரும். ஆனால் வந்து இதுவுமே வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா கார்பங்கிள்னா இப்போ வந்து இது பார்த்துட்டோம். கேலார், டாலர், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃப்ளக்சுவேஷன், ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டோம்.
ப்ரொசீஜர்னு பார்த்துட்டோன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டாப் எடுத்து வைப்பாங்க, H2O2 கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மெடிகேஷன் வந்து மெடிகேஷனும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொசீஜரில் வந்து என்னென்னா இந்த ப்ரொசீஜரில் பாருங்களேன், H2O2 கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் பபிள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து 7 டேஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுறாங்க, ஆன்டிபயோட்டிக் பண்ணுறாங்க, கேவிட்டி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து செஃபலெக்சின் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, 50% ஸ்ட்ரெப்டோகோக்கல் ஆப்சிஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து செஃபலெக்சின் செஃபோசிலின் கொடுக்குறாங்க. மாடிஃபைடு ஹில்டன் மெத்தட் வந்து இன்செஷன் அண்ட் ட்ரைனேஜ் வந்து மாடிஃபைடு ஹில்டன் மெத்தடில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்னென்னா இந்த ஆப்ஸ் இந்த மெத்தடில் வந்து அதுக்கப்புறம் வந்து வெசினிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து அனடாமிக்கல் சூச்சர் வந்து ஃபியூச்சரில் வந்து இது பண்ண முடியும். இந்த மெத்தடில் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் உள்ளதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸில் வந்து ரப்சர்ட் அன்யூரிசம், வெறும் அன்யூரிசம் இருக்குது. இது வந்து என்னென்னா ப்ராட் நீடலில் வந்து நம்ம ப்ராட் நீடலில் வந்து பார்க்கலாம். கேஷியேஷன் வந்து டவுட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஆன்டிபயோமானா என்னது? ஆன்டிபயோமானா வந்து இதுதான் ஆன்டிபயோட்டிக்கில் வந்து ஆன்டிபயோட்டிக் இன்டியூஸ்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லிங் தான் வந்து ஆன்டிபயோமான்னு சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்டியூஸ்டு ஸ்வெல்லிங் தான் வந்து ஆன்டிபயோமா. இது வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்லிண்டர் எஃபெக்டாக இருக்கும். இது வந்து பஸ் கெட்டட் டு தி அதுக்கப்புறம் வந்து பார்ஷியலி ஸ்டெரிலைஸ்டாக இருக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூசஸ் டு தி அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோசிஸாக மாறுது. இந்த ஆப்சிஸ் வந்து லெட் டு ஹார்ட் லம்பாக இருக்குது, ஒரு ஹார்டான ஒரு லம்பாக இருக்குது. பிரெஸ்ட்டில் அண்ட் டைட் அதுக்கப்புறம் வந்து இப்சிலேட்ரல் ஃபேஷியாவில் வந்து வந்திருக்கும். டைட் இப்சிலேட்ரல் ஃபேஷியா இப்சிலேட்ரல் ஃபேஷியானா வந்து சைடில் வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இப்சிலேட்ரல் ஃபேஷியா வந்து ஒரு ஷீட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த ஃபேஷியா தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து சேம் சைடில் ஒரே சைடில் வந்து வரக்கூடிய ஒரு இப்சிலேட்ரல் பாடி இந்த ரெஃபரிங் பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஒரு சைடில் மட்டும் வரக்கூடியது ஒரு சைடு தான், ஆனால் வந்து இது ஒரு சைடு. இது வந்து மிமிக் தி கார்சினோமா வந்து மிமிக் பண்ணுது. இப்போ வந்து பயோமிக் ஆப்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பயோமிக் ஆப்சிஸ் வந்து இது வந்து பஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனிசம் ஆஃப் த செல்லுலைட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேஷன் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து செப்சிஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. காமன்லி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்திருக்கும். காமன்லி அக்கர் டயபெட்டிக் பேஷண்ட். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து காமன்லி வந்து அக்கர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கேரக்டரைசேஷன் பற்றி போனால் மல்டிபிளாக இருக்கும். டீப் செப்டியாக இருக்குது, மிமிக் பண்ணுது, டெண்டர்னஸாக மினிமைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது, ஆனால் நாட் ப்ரெசென்ட்டு. அதுக்கப்புறம் நான் ரியாக்டிவ் ஆப்சிஸாக இருக்குது. ரியாக்டிவ் ஆப்சிஸ் இல்லை, நான் ரியாக்டிவ் ஆப்சிஸ். பயோமிக் ஆப்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நான் ரியாக்டிவ் ஆப்சிஸ். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா பயோமிக் ஆப்சிஸ் வந்து சிஸ்டமிக் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தனா வந்து சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் வந்து சிஸ்டமிக் ஆப்சிஸ் வந்து சரியாயிரும். இப்போ வந்து கோல்டு ஆப்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கோல்டு ஆப்சிஸ் வந்து இது வந்து குரோனிக் ஆப்சிஸாக இருக்குது. இது வந்து குரோனிக் டிசீசஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ்னால வரக்கூடியது. இப்போ வந்து குரோனிக் ஆப்சிஸ் CHRONIC குரோனிக் ஆப்சிஸ்ன்னு நம்ம போட்டுக்கிட்டோம். இது வந்து டியூபர்குலோசிஸ்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து கன்வல்ஷன் ஆஃப் த ரீடிங் டிசீஸு. இந்த கோல்டு ஆப்சிஸ் வந்து அதுக்கப்புறம் நான் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடியது. யூஸ்வலி டியூ டு டியூபர்குலோசிஸ்னால. அக்யூட் ஆப்சிஸ் அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தி ரப்சர்ட் அன்யூரிசம் வந்து அக்யூட் ஆப்சிஸ் இந்த மாதிரி 2 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஸ்வெல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரோம்பிக் பெயின், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸு ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், சில்லு இருக்கும். அதுக்கப்புறம் இதில் லோ கிரேட் ஃபீவர் தான் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த கோல்டு ஆப்சிஸ் வந்து லிம்ஃபில் வந்து வரக்கூடிய ஒரு லிம்ஃபில் வந்து வரக்கூடியது வந்து டியூபர்குலோசிஸ்னால வரக்கூடியது, ஆக்டினோமைக்கோசிஸ்னால, லெப்ரசினால, அதுக்கப்புறம் மெடுலார் ரூட்னால வரக்கூடியது லெப்ரசி. அதுக்கப்புறம் இந்த குரோனிக் டிசீஸ்னால வரக்கூடியது. அந்த கோல்டு ஆப்சிஸ் வந்து இந்த டியூபர்குலோசிஸ்ல வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இந்த கோல்டு ஆப்சிஸ் டயக்ராம். கோல்டு ஆப்சிஸ் எப்படி இருக்குதுன்னா வந்து இந்த மாதிரி செல்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு டயக்ராம் போடுறோம் அப்படின்னா வந்து மேலே வந்து எபித்தீலியல் லைனிங் இருக்கும், உள்ளே வந்து இப்போ கேரட்டினைசேஷன் லைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு பஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்து இருக்கும். பயோஜெனிக் மெம்பரேன் உள்ள சுற்றி வந்து என்ன இருக்குன்னா பயோஜெனிக் மெம்பரேன் PYOGENIC பயோஜெனிக் மெம்பரேன் வந்து நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பயோஜெனிக் மெம்பரேன் போடுறோம். சுற்றி வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபேட் இருக்கும் கோல்டு ஆப்சிஸில். இதான் வந்து ஃபேட்டு.
சுற்றி வந்து ஃபேட் இருக்கும். இதெல்லாமே வந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் இதுதான் வந்து டயக்ராம் நல்லா பார்த்துக்கிறணும். மேலே சைடில் வந்து என்ன இருக்குன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும், பயோஜெனிக் மெம்பரேன் இருக்கும். இதெல்லாமே வந்து கோல்டு அப்சிஸோட டயக்ராம் வந்து நம்ம மறந்துட்டனாலும் நம்ம வந்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வந்து டியூபர்குலோசிஸ் லிம்ஃபைட். இப்போ வந்து கார்பங்கல் பற்றி பார்க்க போகிறோம். கார்பங்கள்னால் என்னது? அடுத்தது கார்பங்கல் பற்றி பார்க்க போகிறோம். கார்பங்கலில் வந்து இட் இஸ் அ இன்ஃபெக்ஷியஸ் கேங்க்ரீனஸ் Carbuncle, it is an infectious gangrenous at the subcutaneous tissue. It is an infectious gangrenous of the subcutaneous tissue. Subcutaneous tissue la வந்து infectious gangrenous of the subcutaneous tissue இருக்குது. It is caused by the Streptococcus aureus. இந்த Staphylococcus aureus நால வரக்கூடியது. இதில் வந்து எல்லாமே வந்து இதில் என்ன பார்த்தோம்? பயோஜெனிக் கேப்சூல் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் தான். இதுவுமே ஸ்டெஃபைலோகாக்கஸ் குரூப்பில் உள்ளது தான். கார்பங்கலும் ஸ்டெஃபைலோகாக்கஸ் குரூப்பில் உள்ளது தான். மோஸ்ட் காமனாக வந்து யார் அக்கர் ஆகிருப்பாங்கன்னா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு, புவர் இம்யூனிட்டியாக இருக்குது. இன்ஃபெக்ஷியஸ் கேங்க்ரீன் இதுதான் வந்து ஒரு மெயினாக வந்து இருக்கக்கூடியது. இன்ஃபெக்ஷியஸ் கேங்க்ரீன் தான் நம்ம மெயின் ஆஃப் தி சப்குட்டேனியஸ் டிஷ்யூவில், சப்குட்டேனியஸ் லேயரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு லேயரில் தான் இருக்கக்கூடியது. புவர் இம்யூனிட்டி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரக்கூடியது. இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ரேடியோதெரப்பி பேஷண்ட்டுக்கும் வந்துருக்கும். இப்போ சைட் வந்து நேப் ஆஃப் நெக்கு, ஷோல்டர் ரீஜனில் வந்து பார்க்கலாம். நேப் ஆஃப் நெக்லேயும் ஷோல்டர் ரீஜன்லேயும் நம்ம நல்லாவே பார்க்கலாம். இது வந்து என்னது? அதுக்கப்புறம் வந்து கார்பங்கல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா பேத்தோஃபிசியாலஜி. எப்படி வந்து பேத்தோஃபிசியாலஜி வருதுன்னா வந்து இனிஷியல் லீஷன், ஒரு இனிஷியலாக வந்து கார்பங்கல் பேத்தோஃபிசியாலஜி. இனிஷியலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிஷியலாக வந்து கார்பங்கல் எப்படி இருக்குது? இந்த கார்பங்கல் வந்து ஒரு நேப் ஆஃப் நெக்கில் தான் வந்து வருது. இது வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு சைனு, ஒரு ஃபேசைட்டிஸாக வந்து நம்ம கார்பங்கலில் நம்ம பார்க்கலாம். இந்த கார்பங்கலில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு லேயர் இருக்குது. இதில் வந்து ஒரு செல்லில் வந்து ஒரு லம்ப் மாதிரி இருக்கா. இதில் வந்து ஒரு ஃபொராங்கிள்னால் வந்து பாயிலு நிறையா ஓட்டையாக வந்து இருக்குது. அப்படின்னா வந்து 2 or 3 ஃபொராங்கிள், 2+ ஃபொராங்கிள் வந்து ஃபொராங்கிள் வந்து இருக்கிறது தான் வந்து ஃபாயில்ஸ். இந்த லீஷன் வந்து ரிசல்ட் இன் தி பெரி ஃபாலிகுலர், அதுக்கப்புறம் வந்து ஃபாலிகுலைட்டிஸ் இருக்கும். இந்த நெக்ரோசிஸ் ஆஃப் த சப்குட்டேனியஸ் ஃபேட் வந்து நெக்ரோசிஸ் நடக்குது. சப்குட்டேனியஸில் வந்து ஒரு ஃபேட் நிறையா இருக்குமோ அது வந்து நெக்ரோசிஸ் ஆகி ஒரு மல்டிபிள் நெக்ரோசிஸ் ஆகி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இன்டர் கம்யூனிட்டி பண்ணி ஒரு சிவியர் அதுக்கப்புறம் வந்து சிவியர் லைக்காக ஓப்பனிங்காக வந்து மாறுது. சிவியர் லைக் ஓப்பனிங்காக வந்து மாறி இந்த அப்பியரன்ஸ் வந்து கிரிப்ரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்ரிஃபார்ம் தான் சல்லடையோட ஓட்டை இருக்கும்ல, அதான் வந்து கிரிப்ரிஃபார்மாக இருக்குது. இந்த கிரிப்ரிஃபார்ம் மாதிரி இருக்குமா, கிரிப்ரிஃபார்ம் மாதிரி இருக்குது. இதை தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிரிப்ரிஃபார்ம் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம எழுதுகிறோம் கிரிப்ரிஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் பார்த்தோன்னா இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன பார்க்குறோம்? டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மெயினாக வரும். எந்த ஒரு டிசீஸ்னாலுமே அக்யூட் இன்ஃபெக்ஷனாலே வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிவியர் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும். சிவியராக வந்து ஒரு பெயின் இருக்கும். சிவியராக வந்து காலில் வந்து பெயின் இருக்குது. சிவியராக வந்து பெயின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லிங் இருக்குது. சிவியராக பெயின் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது. சர்ஃபேஸ் வந்து ரெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆங்க்ரி லுக் லைக்காக இருக்குது. ரெட் ஹாட் கோல்டு பர்னிங் லைக். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னென்னா பர்னிங் லைக் சார்கோல் மாதிரி இருக்குமா, ரெட் ஹாட் மாதிரி. என்னது கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா வந்து பர்னிங் ரெட்டு, சர்ஃபேஸ் வந்து ரெட்டாக இருக்கும், ஆங்க்ரியாக இருக்கும், ஆங்க்ரி லைக் லுக் லைக்காக இருக்கும். ரெட் ஹாட் கோல் மாதிரி இருக்குமா. இது எப்படி இருக்குதுன்னா வந்து பர்னிங் லைக் சார்கோல் மாதிரி. ரெட் கோல்லாம் வந்து ரெட் ஹாட் கோல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் வந்து கிரிப்ரிஃபார்ம் அப்பியரன்ஸ் இருக்குது. கிரிப்ரிஃபார்ம் அல்சரேஷன் வந்து இருக்குது. கிரிப்ரிஃபார்ம் அல்சரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அல்சர்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, ட்ரீட்மெண்ட்டில் வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணணும், இன்சுலின். அதுக்கப்புறம் வந்து பாரென்ட்ரல் ஆன்டிபயோட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து
குளோக்ஸாசிலின் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூடோ ஆக்சிசிலின் அப்படின்றது எரித்ரோமைசின் வந்து கொடுக்குறாங்க. எரித்ரோமைசின், ஃப்ளோக்ஸாசிலின், ஃப்ளூடோமைசின் கொடுக்குறாங்க. சர்ஜரி வந்து ரெக்வயர் தி வென் இட் இஸ் வென் தேர் இஸ் அ பஸ் இருந்துச்சுன்னா வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து கியூரேட் இன்செஷன் வந்து பண்ணுறாங்க. கியூசிடேட் இன்ஃபெக்ஷன் பண்ணாங்க. டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் காம்ப்ளிகேஷன் வரும். இன்ஃபெக்ஷியஸ் அதுக்கப்புறம் அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் கேங்க்ரீன் வருது. செப்டிசிமியா வருது. டாக்ஸிமா செப்டிசிமியா இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து வருது. இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா இது வந்து என்னது சொல்கிறாங்க, இட் இஸ் டைப் ஆஃப் கார்பங்கள் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கார்பங்கள். இப்போ வந்து கார்பங்கள் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா இந்த கார்பங்கள்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பயோஜெனிக். இப்போ டெஃபினேஷன் பார்த்துட்டோம்னா டெஃபினேஷன் வந்து இன்ஃபெக்டிவ் கேங்க்ரீனாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆரியஸ்னால வரக்கூடியது. காமன்லி வந்து டயபெட்டிக் வந்து புவர் இம்யூனிட்டியாக இருக்குது. ரேடியோ தெரப்பி வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சைட் வந்து நேப் ஆஃப் த நெக் அண்ட் ஷோல்டர் ரீஜனில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம்